வணக்கம். ஆப்பிள் டிவியின் புதுவையின் இன்றைய தலைப்பு செய்திகள். புதுவை கூட்டுறவு நிறுவனம் பாண்லே நடக்கும் ஊழல் முறைகேடுகளை கண்டித்து திமுக தொழிற்சங்கம் சார்பில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. புதுச்சேரி போலி மருந்து விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைக்க வேண்டி பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் நேற்று கவர்னரிடம் மனு அளித்தனர். போலி மருந்து தயாரித்த விவகாரத்தில் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி சட்டப்பேரவையை முற்றுகையிட முயன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா உட்பட 500க்கும் மேற்பட்ட திமுகவினரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் சுகாதார நிலையத்தில் அலட்சியத்தால் 3 மாத குழந்தை உயிரிழந்த நிலையில் தகுந்த நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என ஜேசிஎம் மக்கள் மன்றத்தினர் சுகாதாரத்துறை செயலர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். புதுச்சேரி போலி மருந்து விவகாரத்தில் கோர்ட் உத்தரவுப்படி நேற்று 2 கிடங்குகளை சோதனையிட சென்ற சிபிசிஐடி போலீசார் கிடங்குகள் அங்கு இல்லாததால் அதிர்ச்சிக்குள்ளாகினர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டை தனியார் கம்பெனிக்கு நடந்து சென்ற பெண்ணிடம் தங்கச் செயினை பறிந்து சென்ற மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுவை கூட்டுறவு நிறுவனம் பாண்லே நடக்கும் ஊழல் முறைகேடுகளை கண்டித்து திமுக தொழிற்சங்கம் சார்பில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. புதுச்சேரி சைபர் கிரைம் கும்பலுக்கு வங்கிக் கணக்குகள் வழங்கிய வழக்கில் கைதான 2வரிடமிருந்து பல லட்சம் மதிப்புள்ள பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். கவர்னர் முதல்வர் இடையில் அரசு துறைகள் சம்பந்தமாக கடுமையான மோதல் போக்கு நிலவி வருகிறது. மோதலுக்கு மதுபான தொழிற்சாலை கோப்புதான் காரணம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. புதுச்சேரியில் ஓடும் பேருந்துகளில் பயணிகளிடம் நகைகளை திருடிய பெண்ணை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 4 லட்சம் பணம் மற்றும் சுமார் 6 பவுண்ட் தங்கக்கட்டிகளை பறிமுதல் செய்தனர். இத்துடன் ஆப்பிள் டிவியின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.